இப்போ பாருங்க, எல்லா காயுமே நான் எடுத்து வச்சுட்டு எல்லா காயிலையுமே பார்த்தீங்கன்னா அரை அரை கிலோ நான் வாங்கியிருக்கேங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு நான் இப்போயே வாங்கிட்டு வந்தேன்னா, நான் வந்து கடைக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கரெக்டாக நான் 3:30க்கு தான் இங்கே வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் நான் கடையை பார்த்துக்க ஆள் இருக்காது, போகவும் மாட்டேன். கரெக்டாக 3:30க்கு தான் வருவேன். அப்போ தான் என்னோடய சிஸ்டர் பொண்ணு காலேஜ் விட்டு 3:30க்கு வருவாங்க. அவங்க வந்து என்னோட கடையில் அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணும் பாவம் சாப்பிடாம தான் வருது. சரி நீ போயிட்டு வச்சுத்தி, நான் அரை மணி நேரம் நான் கடையை பார்த்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அரை மணி நேரம் எங்கள் அக்கா பொண்ணு வந்து கடையில் இருந்துக்கிறோம். என் கடைக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மளிகை கடை இருக்குது. அந்த அண்ணனும் கரெக்டாக அந்த 3 to 4க்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ பால் பாக்கெட்டு வாங்க முடியாது. அதனால தான் இப்போயே பால் பாக்கெட்டை வாங்கி ஃப்ரிட்ஜில் நான் போட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் 3:30க்கு வந்து ஒரு காப்பி போட்டு குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் ரிட்டன் வந்து கடைக்கு கிளம்பிடுவேன். அதனால தான் இப்போயே நான் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் நைட்டு கடையை க்ளோஸ் பண்ணும்போதும் நைட்டுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுவேன். நைட்டுக்கும் அப்புறம் மறுநாள் காலையிலக்கு சேர்த்து இப்படி தாங்க நான் வாங்கிட்டு வரேன். வேறு வழி என்ன பண்ணுறது?